முத்தழகு சீரியல் இன்னும் சில நாட்களோட முடிவுக்கு வர போறத பத்தி ரொம்பவே உருக்கமா முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஆஷிஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவரு இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க முத்தழகு சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா இந்த சீரியல்ல முத்தழகு கேரக்டர்ல நடிச்சிட்டு வர சோபனா அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஆனா சடனா இந்த சீரியல் கொஞ்ச நாட்களோட முடிய போறதா சொல்லிட்டாங்க. இது சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சீரியல் நடிகர்களுக்கும் சோகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஆஷிஷ் அவர்கள் இந்த முத்தழகு சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. முத்தழகு ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. டிஆர்பில பல முறை அதுவும் நான் பிரைம் டைம்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கு. நாங்க இந்த சீரியல் 1000 எபிசோட்க்கு மேல போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கல. 1000 எபிசோட் கொண்டு போவேன்னு நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணோம். என்ன பண்றது, அடுத்தடுத்து பல புது சீரியல்களும் பிக் பாஸ் சீசன் 8 வர போறனால எங்க சீரியலை அவசரமா முடிக்க சொல்லிட்டாங்க. எல்லா வருஷமுமே பிக் பாஸ் வருதுன்னா சில சீரியல்களை முடிக்கவும் சில சீரியல்களை டைம் ஸ்லாட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால தான் எங்க சீரியலை முடிக்க போறாங்க. எங்க கிட்ட இன்னும் 1000 எபிசோட் கொண்டு போறதுக்கு அடுத்த பல மாசத்துக்கான கதை இருக்கு. ஆனா என்ன பண்றது, சீரியலை முடிக்க சொல்லி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் முத்தழகு சீரியலை முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. கூடிய சீக்கிரமே இன்னொரு ப்ராஜெக்ட்ல உங்களை மீண்டும் என்டர்டெயின் பண்றேன். அடுத்து நான் பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஆஷிஷ் அவர்கள் முத்தழகு சீரியல் முடிய போறத பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் முத்தழகு சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.